காஞ்சி தந்த அறிவு களஞ்சியம் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களை தேடுகிறேன். ஏன் அப்படின்னா 1950களில் சேவல் பண்ணை போல நம்முடைய ஆரம்ப கால திமுக இருக்குங்களாம். அதாவது கட்சியில எங்க பார்த்தாலும் ஆண்கள் மட்டுமே இருந்த சூழல்ல அண்ணா அவர்கள் அதை மாற்ற வேண்டும் என்று எண்ணுகிறார். அதற்காக மகளிர் மன்றத்தை உருவாக்குகிறார். அப்படி உருவாக்கின போது முதல்ல யாரை அதுக்குள்ள கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற கேள்வி வந்த பொழுது திமுக கழகத்தின் தலைவர்களின் மனைவியரை முதல் கட்ட உறுப்பினராக்க அண்ணா முடிவெடுக்கிறார். அதன்படி ராணி அண்ணாதுரை, சத்தியவாணி முத்து, பெயர்களை உற்று கவனியுங்கள், தயாளு கருணாநிதி, வெற்றி செல்வி அன்பழகன், புவனேஸ்வரி நடராசன், NSK அவர்களினுடைய மனைவி மதுரம் ஆகியோர் இணைந்த மகளிர் மன்றம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் 1956ஆம் ஆண்டு உருவானது. எப்படிப்பட்ட நிர்வாகிகள் எல்லாம் நிர்வகித்த மகளிர் அணியில் நமக்கும் ஒரு அங்கம் இருக்கிறது என்று நினைக்கின்ற பொழுதே உடலும் மனதும் சிலிர்க்க நான் இந்த இடத்திலே நிற்கிறேன். தமிழ்நாட்டினுடைய பாதி சரித்திரத்தை நான் எழுதிவிட்டேன், மீதி சரித்திரத்தை என் தம்பி கருணாநிதி எழுதுவார் என்று அண்ணா அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்ட உயிரணைய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் கொள்கை வாரிசு, திராவிட நாயகர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களினுடைய ஆட்சியில் அவருடைய காலத்தில் இதோ காணும் திசையெங்கும் திராவிட பெண் சிங்கங்கள், பார்க்கும் பக்கமெல்லாம் கருப்பு சிவப்பு மகளிர் படை என இந்த மாநாட்டை மகளிருக்காகவே நிர்மாணித்து தந்திருக்கிறார். நடப்பது மகளிர் அணியின் மாநாடு. மாநாட்டின் தலைவரும் மகளிராகத்தான் இருக்க வேண்டும் என கழக தலைவர் நினைத்தார். எங்களின் வழிகாட்டி, எங்களின் அடையாளம் திராவிட முரசு கழக துணை பொதுச் செயலாளர் ஆருயிர் அக்கா கனிமொழி கருணாநிதி அவர்கள் தலைமையேற்று இன்று இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார். நூற்றாண்டு கண்ட இந்த திராவிட இயக்கத்தின் பொற்காலம் என திராவிட மாடல் ஆட்சியினுடைய இந்த 4.5 ஆண்டு காலத்தை நான் குறிப்பிட்டு சொல்லுகிறேன். ஏன் இந்த காலத்தை மட்டும் நான் பொற்காலம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, முன் எப்போதும் இல்லாத வகையில இப்போதுதான் பெண் என்பவளை சக மானுடமாக அணுகுகிற, இன்னும் சொல்லணும்னா அங்கீகரிக்கக்கூடிய ஒரு சமுதாயம் வளர்ந்திருக்கிறது. பெண்ணுக்குன்னு தனியா ஒரு உலகம் உண்டு, அதுல அவளுக்குன்னு தனியா ஆசை உண்டு, விருப்பம் உண்டு, லட்சியம் உண்டு என்கிற மனிதர்களால் நிரம்பி இருக்கக்கூடிய மண்ணாக இந்த மண் மாறி இருக்கிறது. பெண்ணினுடைய சுதந்திரத்திலேயே பிரதானமானது என்பது அவளுடைய பொருளாதார சுதந்திரம் தான். ஏன்னா இந்த பொருளாதார சுதந்திரத்தை ஒட்டிதான் பெண்ணினுடைய ஏனைய சுதந்திரங்கள் தீர்மானிக்கப்படுகிறது. இதோ இங்கே லட்சக்கணக்கில் குழுமி இருக்கக்கூடிய இந்த பெண்களினுடைய பொருளாதார சுதந்திரத்தை உறுதிப்படுத்தி இருக்கக்கூடிய அரசாங்கம் ஒன்று இந்த மாநிலத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. எப்படி உறுதிப்படுத்தி இருக்காங்க? 1.5 கோடி தமிழ் பெண்களின் வங்கி கணக்குகளில் மாதம் தோறும் வரைவு வைக்கப்படுகிற அந்த 1000 ரூபாயால் இங்கே இருக்கக்கூடிய பெண்களினுடைய பொருளாதார சுதந்திரம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்ததா 835 கோடியே 15 லட்சம் மகளிர் பேருந்தை உருவாக்கி இருக்கக்கூடிய நம்முடைய ரோஸ் பஸ். இந்த ரோஸ் பஸ் பத்தி நான் பேசுறப்போ எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. வேண்டாம் வேண்டாம் ஓசி பஸ் வேண்டாமா, வேண்டாம் வேண்டாம் இலவசங்கள் வேண்டாமா, இப்படி யாருங்க ஒரு அகவழித்தனமா அறிவே இல்லாம சொல்லுவா? இந்த சமூகத்திற்கு விரோதமாக, இன்னும் சொல்லணும்னா இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கும்பல் இது மாதிரி இப்போ கத்த துவங்கி இருக்கு. அந்த கும்பலுக்கும் இங்கே குழும்பி இருக்கக்கூடிய உங்களுக்கும் ஒன்றை சொல்லுகிறேன். இந்த திட்டத்திற்கு அறிவிக்கிற போது திராவிட நாயகர் இந்த திட்டத்தினுடைய பெயரில்
இலவசம் என்கிற வார்த்தை வரக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார். கட்டணமில்லாத பேருந்து என்று அறிவித்தார். அடுத்ததா இங்க ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப்னால நம்முடைய வளர்ச்சியை ஏத்துக்கவே முடியாது. வயிற்றெரிச்சல்ல தாங்க மாட்டாம எப்ப பாரு நம்மளை பார்த்து கேள்வி எழுப்பிட்டே இருப்பாங்க. மக்களுடைய வரி பணத்தை அள்ளிதானே நீங்க தரேல், உங்காத்து காசையா செலவு பண்றேல், அரசாங்க பணத்தை தானே அள்ளி தரேல், அந்த மாதிரி அவங்க கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. அவர்களுக்கும் உங்களுக்கும் ஒன்றை சொல்லுகிறேன். மக்களினுடைய வரி பணத்தை தான் நாம் அள்ளி தரோம், இல்லைன்னு சொல்லல. அரசாங்கத்தினுடைய பணத்தை தான் செலவு பண்றோம், நாங்களே அதை உறக்க சொல்றோமே. அப்படி உறக்க சொல்லுகின்ற வேளையில் இன்னொன்றையும் குறிப்பிட்டு சொல்லுகிறேன். மக்களினுடைய வரி பணத்தை திரும்ப மக்களுக்கே, அதிலையும் குறிப்பா ரொக்கமாக பணமாக கண்கூடாக மக்களின் கைகளில் கொண்டு சேர்க்கின்ற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. சமீபத்தில் என்கிட்ட ஒரு கல்லூரி மாணவி பேசும்போது அவங்க சொன்னாங்க, நீங்க இந்த நாடகத்துல ரீல்ஸ்ல மேடை பேச்சுகள் எல்லாம் எதையெல்லாம் சாதனைன்னு சொல்றீங்களோ அதெல்லாம் பேசிக்கா இங்க இருக்கக்கூடிய பெண்களோட உரிமை தானே, அதை ஏன் இவ்வளவு பெருசா பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த கல்லூரி மாணவிக்கும் உங்களுக்கும் ஒன்றை ஆழமாக சொல்லுகிறேன். இங்க நாம எதையெல்லாம் திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனைன்னு சொல்றோமோ அதெல்லாம் மக்களினுடைய உரிமை, இங்க இருக்கக்கூடிய பெண்களோட உரிமை. ஆனா இந்த உரிமை எப்ப நம்ம கைக்கு வந்துச்சு? இந்த 4.5 ஆண்டு காலமாக பார்த்து பார்த்து ஒவ்வொரு உரிமையாக நம்முடைய கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். பகுத்தறிவு சுடரோன், ஈரோட்டு இடி முழக்கம், ஐயா பெரியார் அவர்கள் காண விரும்பிய பெண்ணினத்தை இந்த தமிழ் மண்ணினுடைய அடையாளமாக்கி 4.5 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியின் கருப்பொருளாக்கி ஒப்புவதற்கும் மிகுவதற்கும் இந்த உலகத்திலேயே இல்லாத ஒரு ஆட்சியை தந்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கருப்பு சிவப்பு மகளிர் படையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக்கணும், பெருக்கணும், கழுவணும், பிள்ளை பெத்துக்கணும், இது மட்டும்தான் பெண்களினுடைய வேலை, அவர்களுடைய இலக்கணம் அப்படின்னு இருந்த சமூக சூழல்ல இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நாம ஓடுதளத்துல ஓடுறோம், நீளம் தாண்டுகிறோம், மலை ஏறுறோம், கடலை கடக்கிறோம், சாகசங்கள் செய்யறோம் இல்லையா? ஆண்களுக்கு இணையாக எல்லா துறைகளிலும் நாம நுழைத்திருக்கிறோமே. அப்படி நுழைந்திருக்கக்கூடிய நாம் வெற்றியாளர்களாக பரிணமிக்கணும்னு சொல்லி தமிழ்நாட்டினுடைய விளையாட்டு மேம்பாட்டுத்துறை எத்தனை ஆக்கத்தோடும் ஊக்கத்தோடும் நம்மை வழிநடத்துகிறார்கள். அதாவது இந்தியாவினுடைய விளையாட்டுத்துறைக்கே தெரியாத தளங்கள் எல்லாம் தமிழ்நாட்டின் விளையாட்டுத்துறைக்கு தெரிகிறது, முத்திரை பதிக்கிறது. அதற்கு திறவுகோலாக விளங்கக்கூடிய இளம் பெரியார், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், கழக துணை முதலமைச்சர், கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த திராவிட பெண் படைகளின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை கை சேர்க்கிறேன். இதை ஒண்ணு மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். 2.0 திராவிட மாடல் ஆட்சியின் 2.0 அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த இந்திய துணைக்கண்டத்திற்கு மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கே காட்டுவதற்கு ஆதாரமாக எதிர்வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட நாயகரை மீண்டும் சாதனை நாயகராக வலம் பெறச் செய்ய எங்களினுடைய வழிகாட்டி ஆருயிர் அக்கா கனிமொழி அவர்களுடைய தலைமையில் இங்க இருக்கக்கூடிய மகளிர் அணி தீயன வேலை செய்வோம் என்பதை உறுதி கொடுத்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.